மாதம்பட்டி ரங்கராஜ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை கடிதத்தை வழங்கியிருக்கிறது. திருமணம் செய்து மோசடி செய்ததாக மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டில்டா தொடர்ந்திருந்த வழக்கில் தன்னை கர்ப்பமாக்கிவிட்டு சேர்ந்து வாழ மறுப்பதோடு மிரட்டுவதாகவும் அவர் புகார் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தனது வயிற்றில் இருப்பது அவரது குழந்தைதான் என்றும் அவர் தெரிவித்திருந்த நிலையில் இதை மகளிர் ஆணையம் விசாரித்தது. மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தற்போது மகளிர் ஆணையம் பரிந்துரைத்திருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். கிருஷ்ணா, தற்போது இந்த மகளிர் ஆணையம் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்கும்? என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க? நிச்சயமாக பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் கிறிஸ்டில்டா என்பவர், அவர் ஒரு அழகுக்கலை நிபுணர், சமூக வலைதளத்திலும் பிரபலமானவர், தன்னை திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாக்கி விட்டதாக கூறி ஒரு குற்றச்சாட்டை காவல் நிலையத்தில் முன்வைத்தார். இந்த காவல் நிலையத்தில் இது தொடர்பாக விசாரணை என்பது நடத்தப்படுவது தொடர்பாக தொடர்ந்து அவருக்கு உயரதிகாரிகளும் சந்திக்கிற நிலையில் பெண்கள் மற்றும் குற்றங்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பிரிவின் துணை ஆணையர் தலைமையில் இந்த விசாரணை என்பது அவர்களை அழைத்து நடைபெற்றது. குறிப்பாக நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜையும் புகார் கொடுத்த ஜாய் கிறிஸ்டில்டாவையும் சம்மன் அனுப்பி விசாரணை என்பதை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில்தான் மகளிர் ஆணையம் இது தொடர்பான விசாரணையை கையெழுத்து விசாரிக்க ஆரம்பித்தது. குறிப்பாக ஜாய் கிறிஸ்டில்டா கொடுத்த புகாரில் இருவருக்கும் சம்மன் என்பது அனுப்பப்பட்டு 2 முறை சம்மன் என்பது அனுப்பப்பட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையிலேயே கடந்த வெள்ளிக்கிழமை ஜாய் கிறிஸ்டில்டாவிற்கு குழந்தையும் தனியார் மருத்துவமனையில் பிறந்திருக்கிறது. இதனை அடுத்துதான் இந்த வழக்கில் மகளிர் ஆணையம் நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில் ஒரு பரிந்துரை என்பதை அளித்திருக்கிறது. அந்த பரிந்துரை என்பது நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜ் விசாரணைக்கு ஆஜராகும் பொழுது ஜாய் கிறிஸ்டில்டாவை தான் திருமணம் செய்து ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அந்த குழந்தையும் தான் தந்தை எனவும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதை தனது பரிந்துரையில் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு பெண் தானாக இவர்தான் தந்தை என தெரிவிக்கும் போது அதை எளிதாக புறக்கணிக்க முடியாது. அதை DNA போன்ற அறிவியல் பரிசோதனை மூலம்தான் உறுதி செய்யப்பட வேண்டும். ஆனால் நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜ் விசாரணைக்கு ஆஜராகி அதை ஒத்துக்கொண்ட காரணத்தினால் இதில் எளிதில் முடிந்துவிட்டது. இதனை அடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை குற்றங்களை தடுக்கும் பிரிவின் துணை ஆணையர் நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது கொடுக்கப்பட்ட புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை மகளிர் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தில் தான் ஜாய் கிறிஸ்டில்டா சென்று அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதை மேற்கொள்ளப்படும் நிலையில் அதுவரை குழந்தைக்கான பராமரிப்பு செலவு உள்ளிட்ட விவகாரத்தில் மாதம்பட்டி மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் அதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை மகளிர் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.